integrate the function. நம்முடைய integrand என்னன்னா யாரை integrate பண்ண போகிறோன்னா tan square ஆர்குமெண்ட்டுக்குள்ள 2x minus 3 இந்த நம்பரை தான் we are going to integrate. இது CBSE புக்கில் எக்ஸசைஸ் நம்பர் 7.2ல் இன்டெக்ரல்ஸ்ங்கிற சாப்டரில் கிளாஸ் 12 அவங்களுக்கான கொஸ்டின். இதை லேர்ன் பண்ணி நம்ம கற்றுக்கலாமா? ஸோ எப்பொழுதுமே இன்டெக்ரண்ட் அப்படின்னு கொண்டு கொடுத்துருக்காங்கன்னா அதை ஐ அப்படின்னு எழுதிட்டு அதை இன்டெக்ரேஷன் சிம்பிள் எழுதிக்கணும். எழுதிட்டு tan square of 2x minus 3 அப்படின்னு எழுதிட்டு இன்டெகிரேட்டிங் வேரியபிள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த டிங்கிறது இன்டெகிரேட்டிங் வேரியபிள் கிடையாது. நம்ம இன்டெகிரேட்டிங் வேரியபிள் இந்த இப்போ தான் எழுத போகிறோம். யார் இன்டெகிரேட்டிங் வேரியபிள்? என்ன வேரியபிள்ஸ் லெட்டர்ஸ் இருக்குதுல? எக்ஸ் அப்படின்னு ஒரு லெட்டர்ஸ் இருக்கா, அந்த எக்ஸை நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ எழுதியாச்சு. இப்போ tan ஸ்கொயரை நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியுமா? டு வி ஹாவ் சச் கைண்ட் ஆஃப் ஃபார்முலா? நமக்கு அப்படி ஒரு ஃபார்முலா கிடையவே கிடையாது, அப்படி தானே? ஸோ நம்ம tan ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we are going to rewrite in another way. வேறு மாதிரி எப்படி எழுதிக்கலாம்? இன்டெகிரேட்டிங் ஃபார்முக்கு வடிவத்துக்கு we are going to convert. tan ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் அப்படின்னு ஒரு trigonometric ஐடென்டிட்டி இருக்கா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. என்னடா? 1. ஸோ tan ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன? secant square theta minus 1 equal to tan square theta. நமக்கு பட் we have என்ன இருக்குது? secant squareக்கு இன்டெகிரேஷன் we do have நமக்கு இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா I am going to rewrite in another fashion. எப்படி எழுதுகிறேன்? வேறு மாதிரி எழுதுகிறேன். secant square ஆர்குமெண்ட்டில் we have அங்கே யார் இருந்தாங்களோ அவர் அப்படியே எழுதணும். எழுதிட்டு -1 மொத்தமாக எழுத போகிறேன் dx அப்படின்னு எழுத போகிறேன். எழுதின பிறகு ஸோ ஐ கேன் ஸ்ப்ளிட் இட் அப், ரெண்டாக நான் பிரித்து எழுதிக்கலாம். சீக்கண்ட் ஸ்கொயர் ஆஃப் 2x minus 3 dx அப்புறம் ப்ளஸ் ஆஃப் minus dx. ஸோ இப்போ நம்ம அந்த மைனஸை நான் ஐ கேன் ரிமூவ் இட் அவுட் சைட் அண்ட் ரைட் இட். சரியா? இப்போது dxஐ இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? அதுக்கு முன்னாடி we have 2 integrations. அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒன்று ஃபர்ஸ்ட் இதை I1 அப்படின்னு எழுதிக்கிறேன். அதை இன்டெகிரேஷன் ஓவர் சீக்கண்ட் ஸ்கொயர் ஆஃப் 2x minus 3 அதை I1 எடுத்துக்கிறேன். I2 எதை எடுத்துக்கிறேன்? இன்டெகிரேஷன் ஆஃப் dx. இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாமே நமக்கு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த சாப்டர் ஃபுல்லும் we do have என்னென்னா ஒரு இன்டெகிரண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இன்டெகிரண்டில் நம்ம ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணணும். f ஆஃப் g, அந்த gயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அந்த வெளியே டேர்ம் இருக்கும். வெளியே இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கிற மாதிரி ஒன்று நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அல்லது அப்சர்வ் பண்ணணும். அப்படி உற்று நோக்க வேண்டும், கவனிக்கணும். அப்படி தான் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த ஜி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஜிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னவா எடுத்துக்க போகிறோம்? டி அப்படின்னு இன்னொரு வேரியபிளாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து dt by dx வரும், அது நமக்கு g டேஷ். அப்புறம் we have to convert என்டையர் ஃபங்க்ஷனையுமே நம்ம என்னவாக கன்வெர்ட் பண்ணணும்? we have to convert as a function of t, வேரியபிள்ஸ் ஆஃப் டீயாக நம்ம மாற்றணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் 2க்கு அதுக்கு வேலை இல்லை. தெர் இஸ் நோ ஜாப் ஃபார் இட். ஏன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் வந்து என்னது? ஸோ எக்ஸ். ஏன்னா இன்டெகிரேஷனுங்கிறது என்னது? ஒரு இன்டெகிரேஷன்னா ஆன்டி டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவை நம்ம எடுத்து விடுறது தான் நம்ம இன்டெகிரேஷன். ஸோ டெரிவேட்டிவை எடுத்து விட்டுரும். ப்ளஸ் வில் ஹேவ் அன் இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் C2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோன்னா இந்த இடத்துல ஆர்குமெண்ட்டுக்குள்ளே சீக்கண்ட் ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுடைய ஆர்குமெண்ட்டுக்குள்ளே யார் இருக்காங்க? 2x minus 3 அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ அவரை நம்ம என்னவா எடுத்துக்க போகிறோம்? 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்டெகிரேஷன் 2வை நம்ம பண்ணிட்டோம், இன்டெகிரேஷன் 1 தான் நம்ம பண்ணாமல் இருக்கோம். அவருக்கு தான் நம்ம இந்த சொன்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுகிறது, இதை மாதிரி தேவைப்படுது. ஸோ
நமக்கு f அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனில் யார் இருக்கா, சீக்கன் ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த நம்பர் இருக்குது. ஸோ ஜிங்கிற ரோலை யார் ப்ளே பண்ணுறா, 2x - 3. அதை நம்ம என்னென்ன எடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன், டீயாக எடுக்க போகிறோம். ஆனால் இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, எக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அவரையும் நம்ம டீயாக மாற்றணும் அப்படி தானே. ஸோ அவரை மாற்றுறதுக்காக இப்போ அடுத்த வேலைகள் பண்ணலாம். t is equal to 2x - 3 dt by dx equal to 2. ஸோ dx தானே வேணும். ஸோ dx அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், 2வை கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கும், dx is equal to dt by 2. இப்போது எடுத்தால் என்ன ஆகும், அடுத்த பேஜ் போயிடலாம். I1 is equal to integration over secant square t dt by 2. So we are going to integrate with respect to t. tங்கிற வேரியபிளை பொறுத்தா இன்டகிரேட் பண்ண போகிறோம். அதனால் இங்கே எனக்கு 2 அப்படிங்கிற பர்சனுக்கு வேலை இல்லை. I can remove outside the integration and write it. எழுதியாச்சு. எழுதின பிறகு 1/2 சீக்கன் ஸ்கொயர் டீயை இன்டகிரேட் பண்ணால் என்ன, டேபிள்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்ன சீக்கன் ஸ்கொயரோட இன்டகிரேஷன் என்ன, tan t எழுதியாச்சு. ஸோ ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் C1. இப்போ எல்லாத்தையுமே we have to convert in terms of என்னவா கன்வெர்ட் பண்ணணும், we have to convert in terms of x. எக்ஸாக மாற்றணும். ஸோ எழுதுனா tan tக்கு பதிலாக என்ன எழுதலாம், 2x - 3 plus C1 எழுதியாச்சா. ஸோ 1/2 tan 2x - 3 எழுதியாச்சு. இப்போ I is equal to என்ன, I is a sum of I1 plus I2. இப்போ I1யும் நம்ம சேர்த்து எழுதிடலாம், I2வும் சேர்த்து எழுதிடலாம். எழுதிட்டா the problem is done. ஸோ I is equal to I1 என்ன வந்துச்சு, 1/2 tan 2x - 3 plus C1 எழுதலாமா. 1/2 tan 2x - 3 plus C1. சரியா. அதை எழுதின பிறகு அடுத்து இருந்துச்சு சிம்பிள், நமக்கு ஒரு மைனஸ் சிம்பிள் இருந்துச்சு. இதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்த மைனஸ் சிம்பிள். இப்போ நான் எழுதும்போது இப்படி எழுதக்கூடாது. நான் I2 யார் எடுத்தேன், இன்டகிரேஷன் ஆஃப் dx தான் I2ன்னு எடுத்தேன். ஆனால் அங்கே யார் இருந்தா, ஆக்சுவலாக அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இவங்கள தான் நம்ம dx I2ன்னு எடுத்திருக்கோம். ஸோ மைனஸ் என்னவா எழுதணும், மைனஸ் I2ன்னு எழுதியிருக்கணும். அப்படின்னா தான் கரெக்டு. சரியா. ஸோ I is equal to மைனஸ், இப்போ எனக்கு யார் இருக்கா, I2 என்ன, x plus C2. சரியா. இப்போ இந்த மைனஸை உள்ளுக்கு எடுத்துகிட்டு போகும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ் நோ, இதுக்கு ஒரு மைனஸ் அண்ட் அடுத்த டேர்முக்கு மைனஸ் வந்துடும். ஸோ மைனஸ் மைனஸ் இப்போ என்ன ஆயிரும், ஸோ ப்ளஸ் C1 minus C2 equal to C. Tan of 2x minus 3 minus x plus C1 minus C2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளஸ் C1 minus C2 அது ரெண்டுமே கான்ஸ்டன்ட்ஸ், மாறாதது. அதை நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன்னா C அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். C தானே, கான்ஸ்டன்ட் எப்படினாலும் எந்த லெட்டர்ஸ்னாலும் போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ் C இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் இஸ் very very important while performing integration. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். தேங்க்ஸ் a lot for watching the video till the end. கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ போடுறதுனா கூட கைண்ட்லி லெட் மீ நோ. we are there to help you. நன்றி.